என்ன கிரிக்கெட் ஃபேன்ஸ், லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, கொஞ்சம் மன்னிச்சிருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்கே அடுத்த வருஷம் ஆக்ஷனுக்கு முக்கியமாக ரிலீஸ் செய்ய வேண்டிய டாப் 5 பிளேயர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நீங்கள் யாரை வேணாலும் ரீட்டைன் பண்ணலாம், ஆனால் நான் சொல்கிற ஒரு டாப் 5 பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் ரீட்டைன் பண்ணிடாதீங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்களும் அதை ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாப் 5ல சொல்ல போகிற எல்லா நேமுமே சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் தேவையில்லாத அணி தான். அடுத்த வருஷம் கண்டிப்பாக அவங்கள ரிலீஸ் பண்ணியே ஆகணும். யாருன்னு பார்த்துருவோமா? 5வது இடத்துல 2 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, அமர்கான் அண்டு சகாரி ஃபோக்ஸ். இந்த 2 பேரையுமே சிஎஸ்கே யூஸ் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக அடுத்த வருஷம் இருந்தாலுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் ரிலீஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. சகாரி ஃபோக்ஸை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 75 லட்சத்துக்கு எடுத்தாங்க. சகாரி ஃபோக்ஸை ஆக்ஷன்லேயே எடுத்துருக்கக்கூடாது. சிஎஸ்கே ஆக்ஷன்லேயே மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. 75 லட்சம் வேஸ்ட்டாக தான் போச்சுன்னு சொல்லுவேன் நான். அடுத்து அமர்கானை 40 லட்சத்தில் எடுத்தாங்க சிஎஸ்கே. இது ஒரு 50-50 கால்னு தான் சொல்லுவேன் நான். 40 லட்சம் தானே இருந்துட்டு போட்டோன்னு நினைக்கலாம் சில பேர். ஆனால் நம்மள்ட்ட ராமகிருஷ்ணா கோஷ்னு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இருக்கார். அவருக்கே மேட்ச்சில் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அவரையே நம்ம பேக்கப்பாக பயன்படுத்தும் போது அவருக்கு இன்னொரு பேக்கப் தேவையே கிடையாது. கண்டிப்பாக இவர் ரிலீஸ் பண்ணிடலாம் 40 லட்சமாக இருந்தாலும். அடுத்து 4th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீரை சிஎஸ்கே 14.20 கோடிக்கு ஏலம் எடுத்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஒரு அன்கேப்டு பிளேயர் இவ்வளோ ப்ரைஸுக்கு போனது இதுதான் ஃபஸ்ட்டு. இவரும் கார்த்திக் சர்மா 2 பேருமே 14.20 கோடிக்கு போனாங்க. 2 பேருமே அன்கேப்டு பிளேயர் தான். கார்த்திக் சர்மா ஓகே, அவர் 14.20 கோடிக்கு ஒருத்த ஆடலைனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டாரு. ஆனால் பிரசாந்த் வீர் ரொம்ப மோசமாலாம் ஒன்றும் ஆடலை. ஆனால் 14.20 கோடிக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்த கிடையாது. அவரோட ப்ரைஸுக்காக தான் நான் அவரை ரிலீஸ் பண்ணணுன்னே சொல்லுவேன். ஓரளவு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாரு. இந்த வருஷம் அவர் ஒரு 6 மேட்ச் ஆடி இருந்தார். அதில் ஒரு 90 ரன் அடிச்சிருந்தார். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 45, ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 134.33. ஆர்சிபிக்கு எதிராக ஒரு 43 ரன் அடிச்சிருந்தார் 29 பாலுக்கு. அதுதான் அவரோட ஐபிஎல் பெஸ்ட்டு இந்த வருஷம். ஓரளவு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஆனால் அவரோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சிஎஸ்கே அவர் ரிலீஸ் பண்ணியே ஆகணும். அடுத்து 3வது இடத்துல ராகுல் சகரை சிஎஸ்கே இந்த வருஷம் 5.2 கோடிக்கு ஏலம் எடுத்திருந்தாங்க. ஸ்பின் பவுலிங்க்கு சாதகமாகவே இல்லை பிச்சு இருந்தும் அவர் 5.5 கோடிக்கு எடுத்தது ஏன்னு இன்னை வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. ஏகப்பட்ட ஸ்பின்னர் இருக்காங்க சிஎஸ்கே டீமில். அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள பிச்செலாம் ஸ்பின்னுக்கு சாதகமாக இருக்கிறதே இல்லை, குறிப்பாக சேப்பாக் பிச்சு. அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கே ராகுல் சகரை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சாபுக்கு எதிராக அந்த ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் வாய்ப்பு கிடைச்சது. அதுலேயும் 46 ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டு கூட எடுக்கலை. ஸோ கண்டிப்பாக ராகுல் சகரை சிஎஸ்கே இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2வது இடத்துல நம்ம தலைவர் மேத்யூ ஷாட் தான் இருக்காப்புல. இது வரைக்கும் நான் ஒரு 4 பிளேயர் சொன்னேன். அவங்கள கூட சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரிலீஸ் பண்ணலாம், ரிலீஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஆனால் மேத்யூ ஷாட்டையும் நம்பர் 1 இடத்துல இருக்கிற பிளேயரையும் மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் மன உளைச்சலுக்கு ஆளாகுவாங்க. அந்தளவுக்கு தான் மேத்யூ ஷாட்டோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் இருந்துச்சு. எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக ஜெயிக்க வேண்டிய மேட்சை இவரால் தான் நம்ம மேட்சே தோத்தோன்னே நான் சொல்லுவேன். ஆனால் கடைசி மேட்ச்சில் ஓரளவு நல்லா ஆடினார். அதுலேயே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. சரி, இவர் ஓரளவு நல்லா ஆடுறாரு, இதை வச்சு அடுத்த வருஷம் ரிட்டைன் பண்ணிட போகிறாங்களோங்கிற மாதிரி பயம் வந்துருச்சு. நல்லவேளை 24 ரனில் அவுட் ஆகிட்டார். இந்த வருஷம் ஒரு 3 மேட்ச் ஆடினார். டோட்டலாக 60 ரன் மட்டுமே அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக மேத்யூ ஷாட்டை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரிலீஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் மார்க் ஹென்றி. ஒரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் இவர் என்ன தப்பு பண்ணினாருங்கிறத மறந்துருப்பீங்க. ஏன்னா அவர் ஸ்டார்டிங்கில் பண்ணினாருங்கிறதுனால 3 மேட்சை தோற்றதுக்கு காரணமே இவர் தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு பேட் பர்ஃபார்மன்ஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு. 3 மேட்ச்சில் வெறும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமி பார்த்தீங்கன்னா 13.2 கூட மன்னிச்சிடலாங்க. ஆனால் அவரோட ஆவரேஜ் எவ்வளோன்னு தெரியுமா? 65. இவர் பேட்ஸ்மேன் கிடையாதுங்க, பவுலரு. அடித்து சொல்லுவேன், இவரை ரிலீஸ் பண்ணியே ஆகணும். என்ன சிஎஸ்கே ஃபேன்ஸ் இவரோட மிஸ்டேக்கை மறந்துட்டிங்களா என்ன? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். இதான் கிரிக்கெட் ஃபேன்ஸ் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண வேண்டிய முக்கியமான டாப் 5 பிளேயர்ஸ். அப்படியே நீங்களும் உங்களோட ரிலீஸ் லிஸ்ட்டை டாப் 5 சொல்லுங்கள் பார்ப்போம். நான் யாரையாவது விட்டுருக்கேனான்ட்டு. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.